வாழ்க வளமுடன். என் சமையலறையில் பருப்பு ரசம் என்னோடய ஸ்டைலில் வாங்க பார்க்கலாம். தக்காளியும் புளியும் நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு ஆற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததும் அதில் பருப்பு தண்ணியை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், மிளகு ஜீரகப்பொடி, வத்த மிளகாய், கருவேப்பிலை, இதை ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளித்து இந்த ரசத்தில் கொட்டிடுங்க. ரசம் கொதிக்கக்கூடாது. நல்லா நுரைச்சி வரும்போது அடுப்பை அணைச்சிடுங்க. தட்டை போட்டு மூடிடுங்க. சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். பருப்பு தண்ணியாக விடுறதுனால உங்களுக்கு மண்டியே இருக்காது. தக்காளியை நல்லா வேக வச்சு போடுறதுனால தக்காளியோட ஃபுல் எசன்ஸும் அந்த ரசத்தில் கிடைக்கும். ஸோ ரசம் ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை